ஒரு சில இடத்துல பார்க் மட்டும் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லே அவுட்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வந்து எக்யூப்மெண்ட் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே இங்க வீடுங்க பக்கத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு வீடுங்க இருக்கு. அதே மாதிரி இப்பயும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. இங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றவங்க இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தாராளமா உள்ள வரலாம். ஃப்ரண்ட்ல ஆர்ச் போட்டு சேஃப்டி கிரேட் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் வால் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் வந்து கான்கிரீட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு எல்லாமே பார்த்தோன்னா அந்த ரோடு வந்து உங்களுக்கு 30 feet ரோடு, இந்த ரோடு வந்து 24 feet ரோடு, கான்கிரீட் ரோடு. இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரம் ஃபுல்லா ரெசிடென்சியலா இருக்கிற லொகேஷன்ல தான் ஒரு சூப்பரான லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த லேஅவுட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 250 meters தான் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 700 meters தான் உங்களுக்கு வந்து மதுரை பைபாஸ் அமைஞ்சிருக்கு. ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன் சென்டர்ல தான் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு. பிளஸ் இந்த லே அவுட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ஃபவுண்டேஷன்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஆர்டிஓ ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஓ ரோடு தாண்டி வந்தீங்கன்னா மதுரை பைபாஸ்க்கும் அவுட்டர் ரிங் பைபாஸ்க்கும் இன்பிட்வீன் சென்டர்ல நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல ஒரு 200 meters தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இதுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். நம்ம தாம்பரம் முடிச்சூர் ரோட்ல இருந்து நீங்க கரெக்டா மதுரை பைபாஸ்ல இருந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் இருக்கும். சான் அகாடமி ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 meters தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவ் தான். இந்த அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து கரெக்டா ஒரு 250 meters. அதுல இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு மேலே ஏறி போனா இறங்குற இடமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. ஸோ இன்னொரு ஈசிபிஎல் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவடி போறவங்க பூந்தமல்லி போறவங்களாம் லெஃப்ட் சைட்ல கட் பண்ணி போன அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பைல தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சைட் நியர்பைல ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு சான் அகாடமி ஸ்கூல் 800 meters, லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 900 meters. இந்த பக்கம் லயோலா ஸ்கூல் வந்து உங்களுக்கு கரெக்டா 1 kilometer அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இங்க இருந்து நியர்பைல எம்சிசி காலேஜ் இருக்கு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி இருக்கு. அதே மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிருந்து நியர்பைல வந்து உங்களுக்கு மெப்ஸ் வந்து ரொம்ப நியர்பைல தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம இங்க கரெக்டா இங்கிருந்து தாம்பரம் 4 kilometers, அதுல இருந்து கரெக்டா ஒரு 1 kilometerல சானிட்டோரியம் மெப்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே கம்பெனி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லேஅவுட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்க்கும் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல பார்க் மட்டும் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வந்து எக்யூப்மெண்ட் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளே ஏரியால இந்த லே அவுட்ல இருக்கவங்க வந்து ஈவினிங் செக்ஷன்ல அப்படியே இந்த ட்ராக்ல வாக்கிங் போயிட்டு இந்த இடத்துல வந்து சிட்டிங் ஸ்பேஸா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான இடமும் ஹட் மாதிரி சூப்பரா கேரளா டைப்ல உங்களுக்கு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்னதா ஓப்பன் ஜிம் மாதிரி கூட உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஹிப்புக்கு உண்டான எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம சைக்கிளிங் பண்ணுறோம்லங்க ஜிம்முக்கு போயிட்டு. ஸோ இந்த லேஅவுட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அதே மாதிரி இந்த லேஅவுட்டில் நம்ம பசங்க ஈவினிங் டைமிங்கில் டான்ஸ் ஆட வச்சு பார்க்கலாம். அதுக்கு உண்டான சின்னதாக ஒரு ஸ்டேஜ் மாதிரியும் இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த கம்யூனிட்டி உள்ளவங்க ஏதாவது மீட்டிங் போடணும்னா அங்கேயும் இந்த பக்கமும் சிட் அவுட்டில் உட்காந்து ஈவினிங் செக்ஷனில் ரிலாக்ஸாக மீட்டிங் போகிறதுக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம லேஅவுட் நியர்பைல ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் சொல்லியிருந்தாங்களங்க. ஃபுல்லாகவே இங்கே வீடுங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க இருக்குது. அதே மாதிரி இப்பயும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. இங்கே ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தாராளமாக உள்ள வரலாம். இந்த லேஅவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஓப்பல் ஸ்ப்ரிங்ஸ். இது ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்ட். டோட்டலாக 2 acresல 48 plots ப்ளஸ் பிளே ஏரியாவோட அமைச்சிருக்காங்க. இதில் மினிமம் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 1144 square feetல இருந்து 1761 square feet வரைக்கும் எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட் அவைலபிளா இருக்கு. இந்த லேஅவுட்ல நம்ம அமினிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஆர்ச் போட்டு சேஃப்டி கிரேட் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் வால் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் வந்து கான்கிரீட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு எல்லாமே பார்த்தோன்னா அந்த ரோடு வந்து உங்களுக்கு 30 feet ரோடு, இந்த ரோடு வந்து 24 feet ரோடு, கான்கிரீட் ரோடு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புறேன். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3999 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பர் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாம்பரம் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.